சேரமான் பெருமாள் நாயனார் கைலாயத்துக்கு குதிரையில் போயிட்டார். சுந்தரருடைய பின்னணியே போனார். சுந்தரர் உள்ளே போயிட்டார், கைலாயத்து உள்ளே போயிட்டார். இவர் வெளியில் நிற்கிறார். உள்ளே போய் சுந்தரர் சொல்கிறார், சேரமான் வந்திருக்காருன்னு. அது எல்லோரும் சொல்லுவாங்க, யார் என்ன கேட்டு வந்த, அப்படிலாம் இல்லை. உடனே நந்தியம்பெருமானை கூப்பிட்டு சேரமானை உள்ளே கூட்டுவான்னு சொல்லிட்டார் பெருமான். சேரமான் வந்து நிற்கிறார். பெருமான் கேட்குறார், எங்கே வந்தேன்னு கேட்குறார். நான் கூப்பிடாமே வந்துல எங்கே வந்தேன்னு கேட்குறார். அப்போ சொல்கிறார், உங்களை பற்றி ஒரு பாட்டு எழுதியிருக்கிறேன், ஒரு நூல் எழுதியிருக்கிறேன், அதை உங்களுக்கு விண்ணப்பிச்சுட்டு போகலான்னு வந்தேன்னாரு. ஆமாம் வந்தேன்னாரு. சிவபெருமான் கேட்டார், என்னை பற்றியான்னு கேட்டார். ஆமாம் உங்களை பற்றி தான். என்னை பற்றினா நம்மளை பற்றி எல்லாத்தையும் எழுதி விட்டியான்னு கேட்டார். இப்போ ஒருத்தன்ட்ட சொல்லி உன்னை பற்றி சொன்னாப்பான்னா எல்லாத்தையும் சொல்லிவிட்டானோ ஏதோ விவகாரம் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ சிவபெருமான் கேட்குறாரு, என்னை பற்றி எழுதினிய நம்மளை பற்றி எல்லாத்தையும் எழுதிட்டியான்னு கேட்டார். உங்களை பற்றி ஃபுல்லாக எழுதிவிட்டேன்னார். என்னுடைய கருணையை எழுதினியான்னு கேட்டார். எழுதினேன்னார். என்னுடைய அருள்தன்மையை எழுதினியான்னு கேட்டார். எழுதினேன். என்னுடைய சௌலபியம் முழுதும் எழுதினேன்னார். உங்களை பற்றி எல்லாத்தையும் எழுதிவிட்டேன்னார். அப்படின்னா சொல்லு, நான் கேட்குறேன்னார். இதில் பெருமான் இவ்வளோ கேள்வி கேட்டார், ஒரு கேள்வி கேட்கலை. என்னை பற்றி எழுதினியான்னு கேட்டார், ஆமான்னாரு. என் கருணையை எழுதினியான்னு கேட்டார், ஆமான்னாரு. என்னுடைய திருவருளை பற்றி எழுதினியான்னு கேட்டார், ஆமான்னாரு. என்னுடைய சௌலபியத்தை பற்றி எழுதினியான்னு கேட்டார், ஆமான்னாரு. எந்த மொழியில் எழுதியிருக்கேன்னு கேட்கல. சமஸ்கிருதமா தமிழ்லையா வேற எந்த மொழின்னு கேட்கல. ஏன் கேட்கல தெரியுமா? பெருமானுக்கே தெரியும் அவனுடைய சௌலபியத்தை முழுக்க அப்படியே எழுதணும்னா அது தமிழ் ஒன்றுனால தான் எழுத முடியுங்கிறதுனால அதை கேட்கல சொல்லுப்பான்ட்டாங்க. பெருமானுடைய சௌலபியத்தை, அவனுடைய திருவருடைய, அவனுடைய கருணையை தமிழை தவிர வேற எந்த மொழியால் சொல்ல முடியும்?